ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வாங்க இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 1/2 கப் வெங்காயம், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே மூணு தக்காளி, பெரிய தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு கிரைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். இப்போது தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு ஏலக்காய், 3 பல் பூண்டு, சின்ன பீஸு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான தக்காளி குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.